கொஞ்சம் மாதம் முன்னாடி தாய்வானில் ASUS ROG ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் கவர் பண்ண அப்போவே ROG ஃபோன் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அப்போ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த ஃபோனோட ரீட்டைல் யூனிட்டை வாங்கினேன். ஸோ அப்போவும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணோம். இது ரெண்டுமே ஃபுல் ரிவ்யூஸ் கிடையாது, ஆனால் ரொம்பவே ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணியிருந்தேன் 2 வீடியோஸ்லையும். ஸோ இப்போ ஃபுல் ரிவ்யூன்னு வரையில் இது வரைக்கும் நம்ம சொல்லாத என்ன விஷயம் சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துட்டோம், எல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இல்லாமல் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ROG ஃபோன் கேமிங்க்கு ஒரு தாறுமாறான ஃபோனு நம்மளுக்கு தெரியும். பட் ஒரு ரெகுலர் ஃபோனாக இன்றைக்கி வாங்கினீங்கன்னா, அதாவது கேமிங் தான் எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை, ஆனாலும் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினா இந்த ROG ஃபோன் வர்த்தா? அப்படி என்ன இருக்குது இந்த ஃபோனில்? டே டு டே இதை யூஸ் பண்ணால் இது எப்படி இருக்குது? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ROG ஃபோன் ரிவ்யூக்கு போகலாம். இப்போ முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு ரெகுலர் ஃபோன், டெய்லி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு கேமிங் சைட்லேருந்து பார்க்காம பார்த்தா மேபி அந்த பின்னாடி இருக்கிற எல்இடி வந்து பெருசாக ஒரு யூஸாக இருக்காது. அந்த எல்இடி ஆஃப் பண்ணிவிட்டு அது வெறும் ஒரு ROG லோகோ மாதிரி தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கையில் சிம்பிளாக இருக்கும். ஆனாலும் ஒரு போல்டான டிசைன் தான் இது. பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு சீரியஸ் ஃபோன் அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கையில் உள்ள இன்ஹேண்ட் ஃபீலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எஸ், இது ஒரு கிளாஸ் பேக். ஸோ கிளாஸ் பேக் எல்லாத்துலேயும் வர அதே நெகட்டிவ்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்லிப்பரியாக இருக்கும், அது எல்லாமே இங்கே இருக்குது. பட் ஃபோன் நல்லா சாலிடாக இருக்குது கையில். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். போர்ட்ஸ்னு வரையில் இதில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. 3 Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் உள்ளது எக்ஸ்பேன்ஷனுக்காக. ஸோ அது இல்லைன்னு நினச்சிட்டு அந்த ரப்பரை வேணால் உள்ளே வச்சுக்கலாம். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. காம்ப்ரமைஸ் எதுவும் அந்த மாதிரி இங்கே பண்ணல. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ஃபோன் மாதிரி தெரியாது, ஏன்னா இங்கே நாட்ச் கிடையாது. அங்கே மேலே உள்ள இந்த ஃபோர்ஹெட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலே லவுட்னஸ் அதிகமான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ். தாறுமாறாக இருந்துச்சு. இதில் ஒரு சின்ன கிளிச் இருக்கும். சில நேரம் அந்த ஸ்பீக்கர்ஸ் நான் யூஸ் பண்ணையில் லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக ஆகாது. அப்போ ரீபூட் பண்ண வேண்டி இருந்துச்சு. பட் இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ, கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் எல்இடி இங்கே இருக்குது. இந்த டிஸ்பிளேன்னு பார்க்கவே இது ஒரு 18:9 பேனல். சைட் பெசல்ஸ் நல்லா ஸ்லிமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6-inch பேனல், ஃபுல் HD+ ரெசல்யூஷன். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா AMOLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 90 Hz பேனல். அதை டோட்டலாக மறந்துடுவோம், அதை பற்றியே பார்க்காட்டி கூட இது ரொம்ப ஒரு நல்ல பேனல் தான். எனக்கு இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஆக்சுவலாக பேனலோட இஷ்யூ கிடையாது, சாஃப்ட்வேர். உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கலர் ரீப்ரொடக்ஷனுக்கு. இதில் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக AMOLED பேனல்ஸ் பார்க்குற எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக வரும். இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் வேணும்னா ஒரு ஒயிட் கலர் கேமோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் சேச்சுரேஷன் ரொம்பவே அதிகமாக ஏற்றுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆப்ஷன் ASUS கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மேஜர் நெகட்டிவ் கிடையாது, பட் எல்லாமே அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ஸ்னு பேசணுன்னா இவ்வளோ தான் இங்கே இருக்குது. ஸோ பேசிக்காக நல்ல ஸ்டெரியோ ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன் ஜாக், நாட்ச் இல்லாத ஒரு டிஸ்பிளே, நல்ல AMOLED டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ROG ஃபோன் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அது பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக தான் இருக்குது. இங்கே ASUS வந்து லிக்விட் கூலிங்க்கு எக்ஸ்டென்சிவாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ஒரு காப்பர் ஹீட் ஸ்ப்ரெடர், 3D வேப்பர் சேம்பர், அந்த வென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் உள்ள ஒரு 4000 mAh பேட்ரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேட்ரி லைஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ரெகுலர் டே டு டே யூஸ் மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணுற மாதிரி இதில் பண்ணால் கிட்டத்தட்ட 2 நாள் சார்ஜ் நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் 30 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 60 வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ Huawei ரீசெண்டாக ஒரு 40 வாட் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜராக இருந்துச்சு. ஸோ இப்போ Huawei பற்றி பேசல, சில ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IP சர்டிஃபிகேஷன் கிடையாது, வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு, வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, மெமரி எக்ஸ்பான்ஷனும் கிடையாது. ஆனால் இங்கே யூனிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா உள்ள சிப். இது டாப் ஆஃப் த லைன் Snapdragon 845 சிப். ஆனால் நீங்கள் பார்த்துருக்க எல்லா 845லையுமே இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட். ஏன்னா கிளாக் ஸ்பீட் ஜென்ரலாக 2.8 GHz வரும். இதில் 2.96 GHz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீக் பர்ஃபார்மன்ஸ் மற்ற ஃபோன்ஸால் எவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியுமோ அதோட அதிகமாக இதால் சஸ்டெயின் பண்ண முடியும்னு ASUS சொன்னாங்க. இதை நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கு இன்ஃபேக்ட் தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு ஒரு கார்டு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்க்கல 8GB RAM, 128 இல்லை 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே Zen UI கொஞ்சம் ஸ்கின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற எல்லாத்தோடையுமே.
சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண தான் தெரிய வரும். முதல் நாளே எடுத்தவொடனே இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோனை நான் 14 நாள் டெஸ்ட் பண்ணேன். ஜென்ரலாக 5லேருந்து 7 நாள் தான் ஒரு ஃபோனை டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஏன் இதுக்கு 14 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன்? ஏன்னா ஒரு தடவையும் ஓகே ரிவ்யூக்கெல்லாம் டெஸ்டிங் முடிச்சிட்டோம், ஃபைன், நான் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு நினைக்கல. அன்றைக்கி ஏதாவது ஒரு புது விஷயம் நோட்டீஸ் பண்ணுவேன். சரி, இன்னும் ஒரு 2 நாள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழுப்பேன். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேமை 90 ஹெர்ட்ஸில் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 90 ஹெர்ட்ஸுங்கிறது கேமிங்காக உள்ள அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ அதை பண்ணணுன்னா முதல்ல டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போய் 90 ஹெர்ட்ஸ் ஆப்ஷனை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் கேம் ப்ரொஃபைலில் 90 ஹெர்ட்ஸையும் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையவே கொஞ்சம் யூஸ் பண்ண தான் தெரிய வரும். ஸோ எனிவே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணல நான் இது ஒரு கேமிங் ஃபோனாக பார்க்காம ரெகுலர் யூஸ்க்கு எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம அதுக்கு வருவோம். ஸோ இப்போ ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஆண்ட்ராய்டில் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமே இதில் ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய லேர்னிங் கர்வ் கிடையாது. டிஃப்ரெண்ட் விஷயம் மாற்றி கற்றுக்கணுன்னு எதுவும் கிடையாது. ரெகுலர் விஷயம் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ்னு பார்த்தா இது ஏசுஸோட ரியல் ஃப்ளாக்ஷிப் இந்த வருஷத்துக்கு இது தான். ROGயில் தனி டீம் வச்சுருக்காங்க. இதுக்காக ஒரு ஃபோன் தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஆண்ட்ராய்ட் 5 அப்டேட் வரல, 8.1 இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே எக்ஸெப்ஷனலாக இருந்திருக்கு. பெஸ்ட் இன் கிளாஸ் இல்லை கிட்டத்தட்ட க்ளோஸாக அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் கேமராஸ்னு வரையில் தான் அந்த அளவுக்கு இங்கே இல்லை. ஸோ இங்கே கேமராஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. சூப்பர் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. ZenFone 5Gயில் உள்ள அதே சென்சர்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ZenFone 5Gயில் எனக்கு ரொம்பவே அது பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பிரைமரி ஒரு 12 மெகா பிக்சல் சோனி IMX363. இந்த தடவை அதுக்கு ஒரு புது லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f1.7 அப்பர்ச்சரோட உள்ள லென்ஸ். OIS சப்போர்ட் இன்னும் இருக்குது. செகண்டரி ஒரு 8 மெகா பிக்சல் f2.2 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 4K 60 FPS சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு Mate 20 Proவோ Pixel 3ஓ அந்த அளவுக்கு இல்லை. ஒரு OnePlus 660 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வைட் ஆங்கிள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ROG ஃபோனுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கூட இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா டீட்டெயில் அதிகமாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது, டைனாமிக் ரேஞ்சும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால நான் இது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இதுதான் பெஸ்ட்டு, தாறுமாறாக பண்ணியிருக்காங்க, இதோட ஃபாஸ்ட்டான சிப் கிடையாது, நிறைய ஃப்ளாக்ஷிப்போட பெட்டரான பேட்டரி லைஃப் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இங்கே இது பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல மாட்டேன். நல்ல கேமராஸ் இங்கே பார்த்தா, இந்த லோ லைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கேமராஸ் ஒரு ரெகுலர் யூஸராக நீங்கள் யூஸ் பண்ணல உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும். பட் ஒரு ரொம்ப கேமரா ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு Mate 20 Proவோ ஒரு Pixel 3ஓ இல்லை ஒரு iPhone XS அந்த ரேஞ்சுக்கு கிடையாது. ஸோ அடுத்து கேமிங் ஃபோன் வரையிலே ROGயில் நிறைய இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த எக்ஸ் மோட் அதை ஸ்குவீஸ் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணுறதுலேருந்து நிறைய பெரிஃபரல் ஆட்-ஆன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே ASUS இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ்னு பார்க்கல, இந்த ஏர் ட்ரிகர் ஆப்ஷன் இருக்குது, மேலே அதை ட்ரிகர்ஸாக யூஸ் பண்ணி கேம்ஸ்க்கு மேப் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் கேமிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கேமிங் ஃபோன்னு வரையில் இதோட பெட்டராக எதுவும் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கேமிங் ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு ROG ஃபோன் வாங்கலாம். உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபோன் மட்டும் கிடையாது, ஈகோ சிஸ்டமே இங்கே ASUS எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ், இதுக்கு நிறையவே ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ரெகுலர் ஃபோனாக இப்போ கேமிங் எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை, ஆனாலும் இதை நான் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போவும் இது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெகுலர் ஃப்ளாக்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இதில் இருக்குது. ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஃபோன்ஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இல்லை, அதோட கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000 செக்மெண்ட்டில் இதை எடுத்துகிட்டு வந்தால் இது வர்த்துன்னு நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு Note 9 இல்லை ஒரு அந்த சீப்பஸ்ட் ஐஃபோன் இல்லை ஒரு Mate 20 Pro அதோட ஒரு 10,000 கம்மியாக எடுத்துகிட்டு வரணுங்கிறது என்னோட சஜஷன். இது ஒரு காமனாக கேமிங் என் ப்ரையாரிட்டி இல்லை அப்படிங்கிற கூட யாராவது வாங்குறதுக்கு. ஆனால் 60,000க்கு மேலே ப்ரைஸிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கேமிங் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபோனை வாங்கணுங்கிறது என் கருத்து. ஸோ அவ்வளோதான் இந்த ROG ஃபோன் பற்றி நான் நினைக்கிறது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி கீழே இருக்கிற தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த ROG ஃபோன் ரிவ்யூக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.